நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுமா? உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார். நான் ஓட்டு போட்டாச்சு சார். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட அந்த ஓட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல் முறையாக பர்சன்டேஜ் வந்து இது வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. குறைவாக இருக்கா? சென்னையில் ஓட்டுப்பதிவு வந்து மந்தமாக தான் சார். அப்படிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்டையும் நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள சென்னையில் ஓ எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. 5 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார்? ஆக்சுவலாக அது 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வரணும். தயவு செஞ்சு வாங்க, யாருக்காவது ஓட்டு போட்டுருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. சென்னை பீப்புள்ஸ் வந்து இந்த ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லை ஓட்டு போடுறதுக்கு வராங்களா? அவங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்லுவாங்க? ஹாலிடே மாதிரி எடுத்துக்கிறாங்களா? இல்லை சார், மேபி சில வர முடியாதவங்க வந்து சில பர்சனல் காரணங்களாக, உடம்பு சரியில்லாமல், வேறு ஏதாவது காரணங்களாக வர முடியாமல் இருக்கலாம். ஹாலிடேயில் என்ஜாய் பண்ணுறாங்களான்னு தெரியல. மேபி வெயில் ஒரு காரணமாக இருக்கலாம். வயசானவங்க வந்து வெயில் காரணமாக வராமல் இருக்கலாம். மேபி காலையில் வந்து அதிகமான கூட்டம் இருந்திருக்கலாம். அந்த கூட்ட நெறிபாடுகளில் சிக்காமல் இருக்கிறதுக்காக சில வராமல் இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஜாலியாக வந்துட்டு போகிறேன் பாருங்களேன். கூட்டம் இல்லை, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ கூட்டம் இல்லைங்க. இப்போ காலையில் நேரத்தில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம் வயசானவங்களாம். இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது பாருங்கள். நான் ஃப்ரீயாக வரேன், நான் ஃப்ரீயாக போகிறேன். தயவு செஞ்சு வந்து ஓட்டு போடுங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ப்ளீஸ் வாங்க. இல்லை, சோஃபார் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் பார்த்த கண்களில் வந்து எதுவும் தப்பு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது. பெரியவங்க எல்லாருமே தைரியமாக வந்து ஓட்டு போடலாம். ஃப்ரீயாக இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்குது. மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வசதி இருக்கவங்க வாங்காதீங்க. தெளிவாக என்ன சார் சொல்லணும்? சார், நான் பல முறை தெளிவாக பேசிட்டேன் சார். 2026 உங்களை எதிர்பார்க்கலாமா? என்ன சார்? எனக்கு 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களை ஒரு வேட்பாளராகவோ இல்லை ஒரு நீங்கள் ஆசைப்படுறீங்களா சார்? கண்டிப்பாக ஆசைப்படுறீங்க. என்ன சார்? ஒவ்வொரு நடிகரும் நான் 2026 எலெக்ஷனில் வருவேன். யாரெல்லாம் சொன்னாங்க சொல்லுங்க. நீங்கள் வாங்கலை கேமரா கொஞ்சம் வந்து உங்கள் முகத்தை மக்கள் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. வாங்க. சரி, ஓகே 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 ஓகே. வேறு ஒவ்வொரு நடிகர்னா வேறு யாரெல்லாம்? விஷால், விஜய், வேறு கூல்சூரி சொல்லியிருக்காரா? ஐயோ சரி, ஓகே. வேறு சரிங்க சார், சூப்பர். அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன? இது தெரில சார் எனக்கு. நாளைக்கு என்னன்னு தெரில. இது சோஃபார் ஐடியா இல்லைங்க எனக்கு. பிரச்சனை இல்லை. ஆமாங்க. வாங்க சார். நீங்கள் தெளிவாக உங்கள் கேள்வி என்னென்னு மக்களுக்கு பதிவானதான் நான் சொல்கிற பதில் மக்களுக்கு புரியும். இங்கே வாங்க சார். சார் எல்லாம் ஓகே சார். உங்களை அட்வைஸ் பண்ணுறேன், வாங்க இங்கே வந்து கேளுங்க. சரி. இல்லை, பணத்துக்காக ஓட்டை விற்கக்கூடாதுங்க. அதுதான் நியாயம். ஆக்சுவலாக பணத்துக்காக விற்கக்கூடாது. உண்மையிலேயே விற்கக்கூடாது. பணத்துக்காக ஓட்டை விற்காதீங்க. அதையும் தாண்டி சில பர்சனல் சூழ்நிலைகளில் நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து வாழ்வாதாரத்துக்காக சில நல்ல தர்மாடுறோம் இல்லையா? அவன் சூழ்நிலை அவனுக்கு தான் தெரியும். ரொம்ப அவசியம் இருக்கும்போது, ரொம்ப அவனுக்கு உயிர் போக ஒரு அவசியம் இருக்கும்போது அது கூட பயன்படுத்திக்கங்க. ஆனால் நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிச்சா? சரி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.